Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Huawei Y9 2019 அப்படிங்கிற எடிஷனோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபோனோட ஃப்ரண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல Huawei லோகோ கொடுத்திருக்காங்க Y9 அப்புறம் 2019 எடிஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா Y9 2019 கொடுத்திருக்காங்க. பேக்ல பாத்தீங்கன்னா octa core CPU அதாவது ஹை சிலிகான் Kirin 710 GPU யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட கோர் பாத்தீங்கன்னா 4x2.2 GHz ல கிளாக் பண்ணிருக்காங்க. அதே இது லோயர் கோர் பாத்தீங்கன்னா 1.7 GHz ல கிளாக் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா 4GB RAM கொடுத்திருக்காங்க, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்ப்ளே. ரியர் கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல். இந்த ரியர் கேமரா அப்பேச்சர் பாத்தீங்கன்னா f1.8 ல கொடுத்திருக்காங்க. சோ லோ லைட்ல இந்த ஃபோன்ல எடுக்கிற போட்டோஸ் நல்லா வரணும். ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் அப்புறம் 2 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. வோல்டி சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன்ல ஹைலைட் பாத்தீங்கன்னா 4000 mAh பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. சோ கீழ பாத்தீங்கன்னா TUV அப்படிங்கிற கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது ப்ளூ லைட் எமிஷன் வந்து இந்த ஃபோன்ல ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். பாட்டம்ல பார்த்தீங்கன்னா IME நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ கேட்குறவங்களுக்கு இது 0.68 வெயிட் பெர் கேஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா MRP ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது வேறு எதுவுமே இல்லை. இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட்செட் இருக்குது, அதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IME ஸ்டிக்கர்ஸ், இதை பத்திரமா இல்லையா ஒட்டி வச்சுக்கோங்க, இல்லை சேஃபாக இல்லையா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைட் வாரண்டி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாஃப்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ்லேருந்து இந்த ஃபோன் உங்களுக்கு ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 volt to 2 ampere, கிட்டத்தட்ட 10 watts சார்ஜர் தான் இது. கூடவே பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் தான் இன்னும் கொடுத்துருக்காங்க, டைப் C கேபிள் கொடுக்கல. ஸோ இது எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த கவர்லேருந்து இந்த ஃபோனை ரிமூவ் பண்ணிடலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஃப்ளெக்டிவான கிளாஸ் பாடி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் கிடையாது, முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குது. இப்போ இந்த ஃபோனை பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ணுறக்குள்ள பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃப்ரண்ட் சைடில் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 16 மெகாபிக்சல் ப்ளஸ் ஒரு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இயர்பீஸும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நாச் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, மைக் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டாக தான் இருக்கணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டு சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஹேண்ட்செட்டை பூட்டப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபோன் பூட்டப் ஆயிடுச்சு. இந்த ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். EMUI வெர்ஷன் 8.2 தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1 ஓரியோல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் EMUI வெர்ஷன் 9 இந்த ஃபோனுக்கு வந்துடும். ஸோ யூசர் அவைலபிள் ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். 53GB ஃப்ரீயாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட இன்டர்னல் சொல்லும்போது இந்த ஃபோனில் ஹை சிலிகான் Kirin 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ப்ராசஸர் தான். இது நிறைய ஃபோன்ஸில் பார்த்துட்டோம், Honor 8Xல பார்த்துட்டோம், Huawei Nova 3iல பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Honor 10 Lite இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாமல் இப்போ இதுலேயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, கேமிங் ஆப்டிமைசேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் எடுக்கிற இனிஷியல் கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேமரா நிறைய லைட்டிங் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது கேமரா பற்றி தனியாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோவே போடுறேன். ஏன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வேறு என்னென்னலாம் வீடியோ வேணும், உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சீக்கிரமாக பண்ணுங்கள். அப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.